வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற விடயம் கோழி வளர்ப்பில் நாட்டுக்கோழி தேர்வு செய்வதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்றதை தான் பார்க்க இருக்கிறோம். அதிகமான பண்ணையாளர்கள் நாட்டுக்கோழியை தேர்வு செய்வதற்கான முக்கிய காரணம் பாய்லர் கோழிகளை விட இது அதிக நாட்கள் உயிருடன் வாழக்கூடியது. அதை விட நம்ம இப்போ பாய்லர் கோழியை வளர்த்தோம்னு சொன்னால் அதை 45 தொடக்கம் 50 நாட்களுக்குள்ளே இல்லாட்டி 55 நாட்களுக்குள்ளே அதை விற்றாகணும். விற்க முடியலாட்டி அது இறந்துடும், நம்மளுக்கு பாரிய நட்டம் ஏற்படும். ஆனால் நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரையில் இது 5 தொடக்கம் 6 வருடங்கள் இல்லை அதற்கு மேலேயும் இருக்கும். நம்மளோட ஒழுங்கான பராமரிப்பு மற்றும் நோய்கள்லேருந்து நம்ம இந்த நாட்டுக்கோழிகளை காப்பாற்றினோம்னு சொன்னால் இதுகள் அதிக வருடங்கள் வாழும். இதனால் நம்மளுக்கு சந்தை வாய்ப்பு குறைவாக கிடைத்தாலும் பிறகு நம்ம விட்டுக்கொள்ளலாம். பாய்லரை அந்த உரிய நாட்களுக்குள்ளே விற்றாகணும், இல்லாட்டி நம்மளுக்கு பாரிய நட்டம் வரும். இதனால் அது மட்டும் இல்லை நண்பர்களே, நம்ம பாய்லர் கோழி ஒரு 100 கோழி வளர்க்குறோம்னு சொன்னால் அந்த 100ஐயும் ஒரே தரத்தில் விற்றாகணும். எப்படி 45 நாட்களுக்கு பிறகு அதை நம்ம விற்கக்குள்ளே வாங்க வாரவங்க நம்ம சொல்கிற ரேட்டுக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க, நம்ம ஒரு 100 ரூபான்னு சொன்னால் அவங்க ஒரு 90 ரூபா இல்லாட்டி 80 ரூபா அப்படி தான் நம்ம உதாரணமாக சொல்கிற விலை அப்படித்தான் அவங்க கேட்பாங்க. அப்போ கேட்கக்குள்ளே நம்ம கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் அவங்க சொல்கிற விலைக்கு. அப்போ நம்ம 100 ரூபா சொல்லக்குள்ளே அவங்க அதுக்கு ஒத்து வரலாட்டி நம்ம 90 ரூபாய்க்கு கொடுத்தான் ஆகணும். என்ன சொன்னால் அந்த கோழிகளை வச்சுருக்க முடியாது. வச்சுருந்தோம்னு சொன்னால் 45 நாள் ஆகிட்டு இனி அது ஆயுட்காலம் முடிகிற காலம். அப்போ நம்ம விற்றா தான் அந்த குறுகிய லாபத்தையாவது நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரை அப்படி இல்லை. நம்ம இப்போ 90 நாள் இல்லை, 90 நாள், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இப்படி நம்ம வச்சுருக்கலாம். எப்பயுமே அதை விற்றுக்கொள்ளலாம். நம்ம சொல்கிற ரேட்டுக்கு தான் அதை விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நாட்டுக்கோழிகளில் அதிக லாபம் கிடைக்கும். அடுத்தது நண்பர்களே, இந்த நாட்டுக்கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. உடனே நோய்கள் இந்த நாட்டுக்கோழிகளுக்கு ஏற்படாது. அப்போ பாய்லருக்கு அடிக்கடி நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால இதுகள் நோய்கள் ஏற்படுறது மிகவும் குறைவு. அடுத்து நம்ம அதுகளுக்குரிய கூண்டை ஒழுங்கான முறையில் துப்புரவு செய்து வந்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அல்லது கிழமைக்கு ஒரு முறை இந்த கூண்டை துப்புரவு செய்து அடுத்தது நீரை துப்புரவாக வைத்து அடுத்தது அதுக்குரிய உணவுகளை துப்புரவாக நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த நாட்டுக்கோழிகளுக்கு 1% கூட நோய்கள் ஏற்படாது. அப்போ இதனை நம்ம அடிக்கடி செய்ய வேணும். அடுத்தது இந்த நாட்டுக்கோழிகள் இயற்கையாகவே அதுகளுக்கு வேறு விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கிற தன்மை அதுகளுக்கு இயற்கையாகவே இருக்குது. இப்போ பாம்பு, கீரி, பருந்து போன்றவைகளிலிருந்து அதுகளை தங்களை பாதுகாத்து கொள்ளும். மற்ற கோழிகளை போல் இல்லாமல் இதுகள் தங்களை பாதுகாத்து கொள்ளும். நாட்டுக்கோழி முட்டையில் அதிக சத்துக்கள் அடங்கியிருக்கிறதால எல்லோரும் நாட்டுக்கோழி முட்டையை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற சந்தை வாய்ப்பும் அதிகமாக இருக்குது நாட்டுக்கோழி முட்டைக்கு. அப்போ நம்மளுக்கு நாட்டுக்கோழி முட்டையால் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் தான் இறைச்சியும், நாட்டுக்கோழி இறைச்சிக்கும் அதிக சந்தை வாய்ப்பு இருக்கிறதால அதன் மூலமும் நம்ம லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதே பாய்லர் வேறு கோழிகள்னு சொன்னால் நம்மளுக்கு சந்தை வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். நாட்டுக்கோழியை பொறுத்தவரையில் அடை வச்சு அதுகள் குஞ்சு பொரிக்கிற வீதம் அதிகம். இப்போ தாய்க்கோழியிலையும் நம்ம அடை வைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இன்குபேட்டர்லேயும் நம்ம வைக்கலாம். அப்போ எதில் வச்சாலும் இந்த நாட்டுக்கோழி முட்டை அதிக குஞ்சுகள் பொரிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது தீவனம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரை அது வெளியில் மேய்ந்து தெரியக்கூடிய மேய்ச்சல் நிலங்களில் மேய்ந்து அதுகளுக்குரிய உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிக வாய்ப்பு அதுகளுக்கு இருக்குது. அப்போ நம்ம அதுகளை தீன் போட்டு பராமரிக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம காலையில் திறந்து விட்டோம்னு சொன்னால் அதுகள் போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப கூண்டுக்குள்ளே அடையுங்கள்.
ஆனால் பாய்லர்கள் மற்ற கோழிகளை பொறுத்தவரையில் நம்ம வந்து தீன் போட்டு தான் அதில் பராமரிக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகிறோம். இதனால் வந்து அதிக செலவு ஏற்படும். நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரையில் அதுகளை மேய்ந்து வரதால் செலவில்லை. தீனுக்குரிய செலவை வந்து குறைத்து கொள்ளலாம். இதுவும் ஒரு நன்மை தான். மற்ற கோழிகளை விட நாட்டுக்கோழிகள் மிகவும் சுத்தமாக இருக்கும். இதனால் வந்து அதை பார்க்குறதுக்கு மிகவும் அழகாகவும் நம்ம வந்து அதை அருவருப்பு இல்லாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற கோழிகளை பார்க்கக்குள்ள கொஞ்சம் அருவருப்பு தன்மை ஏற்படும். ஆனால் இந்த நாட்டுக்கோழிகளை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு நிலைமை நம்மளுக்கு ஏற்படாது. இதனால் இதை பார்க்குறதுக்கு மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கோழிகள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வாழக்கூடியது. இப்போ அதுகளுக்கு வந்து சூடு குளிரண்டு எந்த வெப்பநிலையிலையும் வந்து அதுகள் வாழும். அதுக்காண்டி ஓவராக வெப்பநிலை இருந்துச்சுன்னு சொன்னால் அதுகளுக்கு நோய்கள் ஏற்படும். அதே போல் குறைவான வெப்பநிலையும் அதுகளுக்கு நோய்கள் ஏற்படுத்தும். ஆனால் எந்த இதுக்கும் ஒரு நோய் ஏற்படாமல் வாழக்கூடிய ஒரு இனம்தான் இந்த நாட்டுக்கோழி இனம். ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைக்கு பார்த்த விடயம் என்னென்னு சொன்னால், ஒரு கோழிப்பண்ணையை ஆரம்பிக்கிறாள் ஏன் நாட்டுக்கோழியை தெரிவு செய்யணுன்றதுக்கான மிக மிக முக்கியமான காரணங்களை மட்டும் ஷார்ட்டாக பார்த்தோம். இதை பற்றி ஃபுல்லாக நம்ம ஒவ்வொன்றை பற்றி ஃபுல்லாக நம்ம தொடரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஓகே நண்பர்களே, மிக்க நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்வையிட்டமைக்கு எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.